மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு 1/4 கிலோ வேக வச்சுது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 50 கிராம் பச்சை பட்டாணி, 2 வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் பொடி பொடியாக, ஒரு தக்காளி, பூண்டு கொஞ்சம் நசுக்கி வச்சுக்கிறேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், எண்ணெய், கடுகு, உப்பு, மிளகாத்தூள், தேவையான அளவு தண்ணி. அவ்வளோதான். செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வச்சுக்கிறேன். ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பூண்டு நசுக்கிறத போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பொடியாக நறுக்குனா வெங்காயத்தை போட்டுக்கிறேன். நல்லா வெங்காயத்தை வதக்கிடுச்சுங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ நான் வந்து இது வந்து ஃப்ரெஷ் பீன்ஸ் பட்டாணி தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து காஞ்ச பட்டாணி எடுத்துக்கங்க. அது வந்து செய்யறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வேக வச்சுக்கிங்க. இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால உடனே வெந்துடும். நீங்கள் காஞ்ச பட்டாணி எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பட்டாணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கை போட்டுக்கிறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்குங்க. எல்லா இதுவும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அப்படியே கிளறி விட்டுக்குங்க. இப்போ மிளகாத்தூள் போடுறேன். இதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் லைட்டாக கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிக்கிறேன். அந்த பச்சை வாசனை, மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு தண்ணியை தெளிச்சிக்கிறேன். நிறைய ஊற்றிக்காதீங்க, ஏன்னா ஏற்கனவே இது வெந்தது தான். இந்த மிளகாத்தூளுக்காக தான் நான் இப்போ தண்ணி கொண்டு வந்து தெளித்து விட்றேன். பாருங்கள், செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே ஒரு 1/2 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிருப்பேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ். ஆமாம், உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டாலே இங்கே வேலை முடிஞ்சிடுச்சு. இதை நம்ம சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை அது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் நான்.
சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.